பத்திரமா பீரோக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன என் மாமியார் ஒரு நாளும் இல்லாதது போல பீரோயில ஏதோ ஒளிச்சு வைக்கிறாங்களோ? எந்த வாங்கினாலும் என்கிட்ட காட்டாம கொண்டு வைக்க மாட்டாங்களே. இன்னைக்கு காட்டவும் இல்ல, பீரோவை க்ளோஸ் பண்ணி சாவியும் கையில எடுக்கிறாங்க. இப்ப என்ன எதையோ மறைக்க போல இருக்கு. என்ன மர்மலா? சரி, அத்தைக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். கேட்டா அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். எதுவா இருந்தாலும் அவங்களே சொல்லுவாங்க. பாப்போம். ஏத்தா, சுமதி அக்காவுக்கு மாமியார் பொண்ணுதான் இருக்கிறாங்க இல்ல, அவங்க உங்களை தேடி வந்தாங்க. அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். பொண்ணுதான் இங்க வந்தானா? என்ன கேட்டானா? போயிட்டானா மர்மலா? இல்லத்தா, நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கியாங்க. சரி வா மர்மலா, நின்னுட்டே இருக்க. ஏத்தா, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க போலதான் இருக்கு. அதனால வீடெல்லாம் கழுகி போடியாத்த ஒட்டடையெல்லாம் அடிச்சு. மர்மலா, இன்னைக்கு வேண்டாம் மர்மலா, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். எதுக்கு நீ சும்மா போட்டு வீடே கழுகிட்டு இருக்க? சரிங்க அத்தை. சரி அப்ப வா போவோம். அத்தை என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க, அது மட்டும் கரெக்டா தெரியுது. பீரோயில ஏதோ வச்சாங்க, என்ன வச்சாங்கன்னு தெரியவே இல்லையே. ஒருவேளை மேனகாக்க வேண்டிய ஏதாவது வாங்கி மறைச்சு வைக்காங்களோ? அப்படி வச்சாலும் என்கிட்ட காட்டிட்டு வைக்கலாம் இல்ல, நான் ஏதாவது சொல்லவா போறேன். அப்படியே மகளுக்காக வாங்கி வச்சாலும் என்கிட்ட சொல்லுவாங்க இல்ல, எனக்கே தெரியக்கூடாதுன்னு அப்படி என்னத்தான் பீரோயில ஒளிச்சு வச்சாங்க. நாம என்ன நினைச்சாலும் நம்ம மாறினாலும் மாமியார் மாமியார்ல. சரி, என்னத்தையும் வச்சுட்டு போட்டு. நம்ம மாமியார அம்மான்னு நினைச்சா கூட அவங்க மருமகளா தானே பாக்குறாங்க. போவோம். என்ன சின்ன பொண்ணு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னக்கா செய்ய, நாம நினைக்க போல எல்லாரும் இருப்பாங்களா? அட என்னாச்சு உனக்கு? எப்படி ஒரு நாளும் பேச மாட்டியே, திடீர்னு வாழ்க்கை வருத்த போல பேசிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா. ஏக்கா, என் மாமியாரு முன்ன போல இல்லக்கா, ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்க அக்கா. என்னது? உன் மாமியாரும் உன்கிட்ட மறைக்கிறாங்களா? இல்ல சின்ன பொண்ணு, அப்படி எதுவும் இருக்காது. ஏக்கா, இன்னைக்கு அவங்க ரூமுக்கு நான் எதேச்சியா போனேன்க்கா. அப்ப அவங்க பீரோயில ஏதோ சாதனத்தை வச்சு பூட்டாங்கக்கா. பூட்டி சாவியும் கையில எடுத்துட்டாங்க. அப்படி அவங்க ஒரு நாளுமே பண்ண மாட்டாங்க அக்கா. சாவி கையிலையும் எடுக்க மாட்டாங்க. என்ன சாதனம் வாங்கினாலும் என்கிட்ட காட்டாம வைக்கவும் மாட்டாங்க. இது போக மகளுக்கு ஏதாவது வாங்கினா கூட என்கிட்ட சொல்லதான் செய்வாங்க, காட்டதான் செய்வாங்க. ஏக்கா, நானே அத்தைக்கிட்ட என்னத்தை பூட்டினீங்க வச்சின்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல மருமோளன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்ன ரூமுக்கு வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏக்கா, ஒருவேளை மோளுக்கு வேண்டி ஏதாவது வாங்கி மறைச்சு வச்சிருப்பாங்களோ? அப்படி வாங்கி வச்சால் நான் என்னக்கா நினைக்க போறேன்? என்கிட்ட காட்டுக்கு என்னவா? எனக்கு தெரியாம இருக்கணும்னு எதுக்கு அவங்க மறைக்கிறாங்கக்கா? அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு சின்ன பொண்ணு, சிவகாமி அம்மா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நீயோ ஏதோ கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. அதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. அப்படின்னா எதுக்கு பீரோவா சாவி வச்சு இருந்து பூட்டனா? சும்மா தானே எப்பவும் சாத்தி போடுவாங்க. இன்னைக்கு என்னக்கா திடீர்னு பீரோவை சாவி வச்சு போடுறாங்க? ஏன்க்கா சாவி வச்சு பூட்டினாங்க, பூட்டிட்டு எங்கேயாவது வைக்க வேண்டியதானே? இடுப்புல எல்லாம் சொறி வச்சு கொண்டு போறாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம்க்கா. இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா என்னக்கா, மோளுக்கு வேண்டிதான் ஏதாவது வாங்கி மறைச்சு வச்சிருப்பாங்க. எனக்கு அதை பார்த்ததுல இருந்து என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாக்கா. எல்லாரும் இப்படிதான் மாறுவாங்கன்னு. இங்க பாரு சின்ன பொண்ணு, திரும்பவும் சொல்றேன், உன் மாமியாரு அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட மறைக்கணும், அவங்க ஒளிச்சு எடுத்து வைக்கணும், எதுவுமே அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. நீ வீணா கற்பனை பண்ணி உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. எப்படியாக்கா கஷ்டப்படாம இருக்க? நான் என் மாமியாராட்டவே நினைக்கல, அம்மா போல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்ன மகளா பார்க்கவே இல்லையாக்கா. மருமகளா? எத்தா என்ன மருமகளா? சூடா இட்லி எடுத்து தட்டுல வச்சிட்டு கிரேவி அப்படியே அடுப்புல வச்சிட்டு வந்திருக்க. அப்படியே கரஞ்ச அப்புறம் நான் போய் பாக்கே மன எடுக்குதுன்னு ஒண்ணு என்கிட்ட சொல்லிட்டாலும் வந்திருக்கலாம் இல்ல. நான் இங்க போய் பாடு பேச போறேன்னு ஒண்ணும் சொல்லாம பப்பரப்பன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க வந்து பாடு பேசிட்டு இருக்க. கதவையே அப்படியே திறந்து போட்டு போயிருக்க. ஆஹா, சின்ன பொண்ணுங்க மாமியார் பழையபடி தொடங்கிட்டாங்களோ? கொஞ்ச நாள் பேசாம யாசாம எல்லாம் இருந்தாங்க, இப்ப அவளை யாசிட்டுல இருக்காங்க. ஒருவேளை மோவா மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டான்னு இப்ப இவ மேல குதிக்கிறாங்களோ? என்ன எவ்வளவு நேரம் இங்க இருந்து பாடு பேசிட்டு இருக்க போற? அப்படியே நல்ல பாத்திரத்தை கரிச்சு வச்சிருக்க, இனி அத ஆக்கறதுக்கு தான் போடணும். ஏத்தா, அது நான் மறந்து போய் வந்துட்டேன் தா. ஏன் ஒன்னு சொல்லிட்டு வந்த உனக்கு என்னவா? ஏன் இவங்க வீட்ல தானே இருந்தாங்க, பாக்க என்னவா? என்கிட்ட என்ன வந்து நீ சொன்ன? பொண்ணு தாய் வந்து கேட்டுட்டு போனான்னு சொன்ன. ஆனா நீ அவ மருமக கூட வந்து பாடு பேசிட்டு இருக்க. ஏத்தா,
சும்மா தான் இருந்து பாடு பேசிட்டு இருக்கேன். போப்பா, போய் கருந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுகு. பாத்தீங்களாக்கா என் மாமியார? அவங்க பேசின பேச்ச கேட்டீங்களாக்கா? காலையில இருந்தே என் மாமியார் ஒரு டைப்பா தான் சுத்திட்டு தெரியாங்க. ஒருவேளை பழையபடி மாறிட்டாங்களோ என்னவோ. அப்படி எல்லாம் இல்ல சின்ன பொண்ணே, முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். உங்ககிட்ட அக்கறையை தானே சொன்னாங்க, சொல்லிட்டாது வந்திருக்கலான்னு. அப்படி ஒன்னும் இல்லக்கா, என்கிட்ட அக்கறையா சொன்ன போல ஒன்னும் இல்லக்கா. பாத்திரம் கரைஞ்சு போச்சுல்ல. சரி விடு சின்ன பொண்ணு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. எங்க மாமியாரு பழையபடி மாறினா நானா அப்படியே பழையபடி பழைய மருமகளா மாறுவேன். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? என் மாமியாரு என் மேல பாசமா இருக்காங்கன்னு நினைச்சு நான் அவங்க மேல நல்ல பாசம் காட்டினேன். இப்ப என் மாமியாரு என்கிட்ட கோவத்தை காட்டினா நானும் பழைய போல மாறி பழைய மருமகளா என் கோவத்தையும் காட்டுவேன். நீ வேறம்மா, பேசாம இருமா. கொஞ்ச நாளாட்டு தான் மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு. இப்படியே இருங்க, சும்மா மாமியார் மாறிட்டான்னு ஒன்னும் மறைச்சு வைக்க மாட்டாங்க, புரியுதா? நீ தான் மனசுல போட்டு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்க. அப்படி என்ன மறைச்சு வைக்க போறாங்க? அப்படி மறைச்சு வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரியதானே போகுது. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலாக்கா, அதுக்கெல்லாம் நான் வருத்தமும் பட மாட்டேன். நமக்கு தெரியாம அதை ஒளிச்சு வைக்க போகும்போது நமக்கு ஒரு இது தோண இல்ல, அது என்ன யாதுன்னு அறியணும்னு. எனக்கு அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ உன் மாமியாரு என் மாமியார கூட போய் பாடு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் பீரோ திறந்து பாத்துட்டு இருக்காத. நீ திறந்து பாத்துட்டு இருக்க நேரம் உன் மாமியாரு பாத்திர போறாங்க. எப்படி அக்கா பீரோ திறக்கா? பீரோ எப்படி திறக்க முடியும்? அவங்க இடுப்புல எல்லாம் சாவி சொறி வச்சுட்டு போறாங்க. சரி, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். சரி அக்கா, அந்த கரைஞ்சு போன பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு வாரேன். இல்லட்ட என் மாமியாரு அதுக்கும் ஏதாவது வந்துட்டு இருப்பாங்க, இன்னும் போய் தேய்ச்சி வைக்கலடும். சரி, போய் நீ அதை செய் முதல்ல, அதுக்கப்புறம் வந்து பாடு பேசலாம். நானே இன்னும் சோறு ஒன்றும் பொங்கல பாரு, நீ போயிட்டு வா. அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சு சோறு வைக்கேன். சரிக்கா. என்ன என் மாமியாரும் சின்ன பொண்ணுக்கு மாமியாரும் இருந்து நல்லா பாட்டு பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் கேட்போம். ஆமா, சின்ன பொண்ணுக்கு மாமியார் மாறின போலதான் இருக்கிறாங்க. அவகிட்ட சொன்ன வருத்தப்படுவான்னு சொல்லிதான் எப்படியாவது பேசி எடுத்து அவளை அனுப்பி விட்ட வீட்டுக்கு. சரி போய் கேப்போம் என்னதான் பேசுறாங்கன்னு. என்ன சிவகாமி, ஒரு மருமகிட்ட ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த போல இருந்துச்சு. ஆமா, அவகிட்ட சும்மா தான் அப்படி பேசிட்டு இருந்தேன். நீ சும்மான்னு சொல்ற, ஆனா உன் முகத்தை பார்க்கக்கும் அவகிட்ட கோவமா என்ன பேசிட்டு இருந்த? சிவகாமி பாட்டி, உங்ககிட்ட நானே கேட்கணும் தான் வந்தேன். என்ன சுமதி, என்னம்மா என்னாச்சு? சின்ன பொண்ணுகிட்ட நீங்க எவ்வளவு கோவமா பேசிட்டு வரீங்க, அவ எவ்வளவு சங்கடப்பட்டா தெரியுமா? அத நீயே நம்பிட்டியா? என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமா சுமதி, அது ஒரு பெரிய விஷயம் பாத்தியா. அப்படி என்ன விஷயம் எங்ககிட்ட சொல்லலாம், நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. உங்ககிட்ட சொல்லலாம், ஆனா யாரும் என் மருமகிட்ட சொல்லிட கூடாது. நாங்க எங்கம்மா சொல்ல போறேன், நான் என் வீடு உண்டு நான் உண்டுன்னு இருக்க போறேன். பிஞ்சு பிஞ்சு போனா உங்ககிட்ட தான் இருந்து ஏதாவது பாடு பேசுவேன். நான் எங்க தான் போக போறேன்? சுமதி, அப்ப நீயே என் மருமகிட்ட சொல்லிட கூடாது சரியா? இல்ல பாட்டி, சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்லுங்க. அது வர வாரம் என் மருமகளுக்கு பிறந்த நாளாம் வெட்டிங் டே வருது பாத்திக்க. ஆமா, அத நானே மறந்து போச்சுன்னேல. கல்யாணம் அன்னைக்கு தானே அவளுக்கு பர்த்டே, அன்னைக்கு தானே கேக் வெட்டணும். அதான் என் மருமகளுக்கு தெரியாம அவளுக்கு ஒரு பொருள் நல்லா பிடிக்கும் பாரு, அதை பார்த்து நான் வாங்கி வச்சிருக்கேன் பாத்தியா. அதான் அதுக்கு முன்னாடி அவள்கிட்ட காட்டிட கூடாதுல, வர வாரம் தானே. அதான் நான் பீரோல வச்சு சாவியும் பூட்டி எடுத்து வச்சுட்டேன். நான் பூட்டனை பார்த்துட்டா, அதான் உங்ககிட்ட வந்து புலம்பியிருப்பா. ஆமா பாட்டி, என்கிட்ட சொன்னா என் மாமியாரு என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்க, எனக்கு தெரியாம எதையோ ஒளிச்சு வைக்கிறாங்க, எனக்கு அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தா. நானு இவ்வளவு நாளா என் மருமலை போட்டு கஷ்டப்படுத்திட்டேன் பாத்தியா. மருமவா என் மோன்ட்ட ஏதாவது பொருள் கேட்டா கூட காசு செலவு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி கொடுக்காத இதை வாங்கி கொடுக்காதுன்னு சொல்லுவேன் பாத்தியா. இப்பதான் நான் என் மருமலை பத்தி நல்லா புரிஞ்சுட்டேன்ல. இதான் சண்டை போட்டாலும் இங்கே தானே என் மருமவ என் கூடயே தான் இருக்கியா. என் மோளை போல என் மருமவா வாரத்துல 5 நாள் அம்மா வீட்டுல போய் கிடக்கல. என் மருமவ என்னைக்குமே அவ சந்தோஷமா இருக்கணும், அவ நல்ல மனசுக்கு, அவ எப்பவுமே சந்தோஷமா இருப்பான். அதான் அவளுக்கு பிடிச்ச ஒரு பொருளா பீரோல வாங்கி வச்சு அதை பூட்டி சாவி எடுத்துடும் பாரு. இங்க பாரு, எனக்கு இடுப்புல தான் இருக்கு. ஆஹா, சூப்பர் பாட்டி, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? என்ன? ஆமா, மருமகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு வேண்டிதான். என்ன பாட்டி, நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க? ஏதோ என் மருமோ அடிக்கடி சொல்லுவா, அதை பார்த்து நானும் படிச்சுட்டேன்.
இது தெரியாம இல்ல அவ புலம்பிட்டே இருந்தா. என் மாமியாரு மாறிட்டாங்க, முன்ன போல பழைய மாதிரி மாறிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தா. இனிமேல் நான் அவகிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு என்னமா நான் பண்ண போறேன் இந்த வயசான காலத்துல? நேரத்துக்கு நேரம் எனக்கு பொங்கி போடியா, உள்ளதை நான் சாப்பிட்டுட்டு என் காலத்துல நிம்மதியா இருந்துட்டு போறேன். மௌனம் மறுமூலம் நிம்மதியா இருந்தா தானே எனக்கும் வேலை வேலைக்கு நிம்மதியா சாப்பாடு கிடைக்கும். இந்த வயசான காலத்துல எனக்கு வேற என்ன தேவை? நிம்மதி இருக்கணும், வயிறார சாப்பிடணும், இவ்வளவுதானே நமக்கு தேவை. சிவகாமி, முந்தானத்தே என் மொவன் ஒரு 1000 ரூபாய் தந்தா பாத்திக்க, நானும் அதை எடுத்து ஒளிச்சுதான் வச்சிருக்கேன். என்னத்த சொல்றீங்க? ஒளிச்சு எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் என்ன உங்க பீரோவை எடுத்து ரெங்கு பெட்டியை எடுத்து திறந்து எடுத்து பார்க்கவா போறேன்? என்ன சுமதி அப்படிப்பட்டவா ஆனா நீ பூட்டி எடுத்து வச்சிருக்க? இல்ல சொல்லுங்க பாட்டி, என் மாமியாருக்கு நல்ல காதுல உரைக்கட்டும். நான் என்ன டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு பொங்கி போடாத போல இல்ல காசு எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்களா? சரி சுமதி விடு, அவளுக்கு ஏதாவது தேவை இருக்குமா இருக்கும். இல்ல பாட்டி, எவ்வளவு ரூபாய் வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டேன், நான் அதை வேண்டாம் சொல்றேன். அப்படி என்ன பாட்டி, எனக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறது? நான் என்னைக்கு போய் அவங்க ரெங்கு பட்டியையும் பீரோயும் திறந்து பாத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்னதோ அந்த அவங்க பீரோ திறந்து எடுத்துட்டு ஓட்ட போல பேசுறாங்க. பாத்தியா சிவகாமி, என் மவுண்ட் 1000 ரூபாய் வாங்கிட்டேனா, அதுக்கு நான் நில நிக்க பாத்தியா? ஏன் அமைதியாரு, எங்க கதையை சொல்ல வந்தா நீங்க மாமியார் மருமகனும் சண்டை போட்டு இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரும் பாடு பேசிட்டு இருந்தா இவ பின்னாடி வந்து ஒட்டு காட்டி நிக்க. இங்க பாருங்க அத்தை, இப்படி பேசாதீங்க, ஒட்டு காட்டி நிக்க, ஒளிஞ்சு நின்னு காட்டி நிக்கான்னு. ஏ பொண்ணு தாய், கொஞ்சம் நீ பேசாம இரு. என்ன சொல்ற சிவகாமி? எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? ஓ மருமகன் உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்க, என் மருமகன் அப்படியா? எப்படி பேச பாத்தியா, முகத்தை இழுத்து வச்சிட்டு. ஏ கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொல்லியல. பாத்தீங்களா பாட்டி, சின்ன பொண்ணு வருத்தப்படியான்னு தானே நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு என் மாமியார் எப்படி பேசிட்டு இருக்காங்க, நான் ஏதோ ஒட்டி காட்டின போல. ஏ சுமதி, நீ கொஞ்சம் பேசாம இரியா. அவன் தான் வயசானவா, ஏதோ வயசான காலத்துல பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ கூட கூடன்னு பேசிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன் பாட்டி, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னைக்காவது என் மாமியார நல்லா பார்க்காமலே இருக்கேன். எம்மாடி, நீ உன் மாமியார நீ நல்லா தான் பாக்க. யாரு இல்லைன்னு சொன்னா யாரு சொல்லணும் பாட்டி? என் மாமியாரே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ உன் மனசு படி உன் மாமியார நல்லா தானே பாக்க. ஆமா, நல்லபடியா தான் பாக்கேன். நீ நல்லபடியா பாக்கேன்னு உன் மனசாட்சி தெரியல. அது போதும், யாருக்கிட்டே நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் என்னன்னு சொல்லிட்டு போட்டு சுமதி, நீ எப்பவும் போல உன் மாமியார பாத்துக்க. பாருங்க பாட்டி, நான் இந்த மீனே எடுக்க மாட்டேன், அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. என் மாமியாருக்கு வேண்டி இன்னைக்கு நான் சந்தையில போய் வெள மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு வெள மீன் பிடிக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்கு வேண்டி இன்னைக்கு நான் பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். சுமதி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுக்கு பாதி காரணமே நீதான். உன்னை பார்த்துதான் நானே மாறினேன் தெரியுமா? என்ன பாட்டு சொல்றீங்க? என்ன பார்த்து நீங்க மாறினீங்களா? சண்டை போடுன போதெல்லாம் என் மருமகன் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீ அவ்வளவு அக்கறையா அவகிட்ட அனுசரியா சொல்லுவ.